நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் யமனையும் எதிர்த்து நிற்கும் துணிவு பிறக்கும். காரணம், இது உங்களுக்கான நேரம். இந்த வருடத்தினுடைய முதல் ருச்சிக யோகம் உருவாகி இருக்கிறது. அதுவும் மகர ராசியான உங்களுக்கு அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறது. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் மற்றும் ராகியது பரிசு பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இந்த வருஷத்துல 2ஆம் வீட்டுல கும்ப ராசியில ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் வெற்றி பெறக்கூடிய தருணம் இந்த 2024. அதுல ருச்சிக யோகமும் சேர்ந்து உருவாகி இருக்கிறது. அப்படின்னா என்னங்க, முதல்ல செவ்வாய் பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல 1, 4, 7, 10 இப்படின்ற கேந்திரத்துல வந்து அமர்கின்ற பொழுது, அப்படி அமரக்கூடிய வீடு செவ்வாய் உனக்கு உச்ச வீடாகவோ அல்லது ஆட்சி வீடாகவோ இருந்தால் அந்த ராசினருக்கு அவர் யோகத்தை அள்ளி கொடுப்பார். ஸோ அப்படிப்பட்ட அமைப்பு இப்போ உருவாகி இருக்குது. தனுசு ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் மகர ராசியான உங்கள் ராசியில் அடியெடுத்து வைக்கிறார். மகரம் என்பது செவ்வாயுடைய உச்ச வீடாக இருக்குது. ஸோ அங்க வந்துட்டா செவ்வாய் உச்ச பலன் பெறுவார். பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய் எப்படிப்பட்டவர், ஒருத்தருக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்குது, தீராத நோய் பிரச்சனை இருக்குது, எதிரிகள் தொந்தரவு அதிகமா இருக்குது அப்படின்னா இந்த மூன்றையும் அழிக்கணும், மூன்றையும் குறைக்கணும்னா செவ்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த செவ்வாயுடைய பயிற்சிக்கு தகுந்தபடி இந்த மூன்றினுடைய நிலைப்பாடுகள் மாறும். ஸோ செவ்வாய் ஒரு நல்ல நிலைக்கு வந்தா தான் இந்த மூன்றையும் அவங்களால குறைக்க முடியும். ஸோ அதுக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் தான். அப்படிப்பட்ட செவ்வாய் இப்போ உச்ச பலம் பெற்றிருக்கிறார். அப்போ மகரத்தில் வரக்கூடிய செவ்வாய் இந்த 1ஆம் வீடு, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கேந்திரத்துல 1, 4, 7, 10 அதுல 1ஆம் வீட்டுல மகரத்துல உங்களுடைய ராசியில தான் செவ்வாய் உச்சம் அடைகிறாருங்க. ஸோ அதனால பற்பல நன்மைகள் உங்களுக்கு நடைபெறப் போகிறது. அதுல முதல் விஷயம், இந்த செவ்வாய் என்பவர் உங்களுடைய மகரத்திற்கு 11ஆம் வீடான விருச்சிகத்திற்கும் மற்றும் 4ஆம் வீடான மேஷத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். சரிங்களா? ஸோ 4க்கும் 11க்கும் உரியவன் ஒன்றில் இருந்தால் என்ன பலன்? கண்டிப்பா சுகம் கிடைக்கும், சொத்து சுகம் கிடைக்கும், கண்டிப்பா உண்டுங்க. ஸோ சொத்து பிரச்சனை, நில பிரச்சனை, வீட்டு பிரச்சனை கண்டிப்பா தீரும். வீடு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்றபடி வீட்டு பிரச்சனை தீர்ந்து முடியும். சொத்துக்காகவோ அல்லது வீட்டுக்காகவோ ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நடக்க பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பகையாளியாக அதாவது பங்காளியாக இருந்த உறவுகள் இனி விலகுவார்கள். ஸோ அவர்களால் ஏற்பட்ட பங்கு சண்டை குறையும் நிச்சயமான முறையில். 11ஆம் வீட்டுக்கு அவர் அதிபதின்றனால் லாபம், வரவேண்டிய பணம் வசூலாகும். கொடுத்த பணம் இழந்த பணம் திரும்ப கிடைக்கும். சகோதர சகோதரி வழிகளில் நீங்கள் நினைத்தது நடக்கப் போகிறது. அவர்கள் வழி சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். 4ஆம் இடங்கிறது கற்பு ஸ்தானமும் கூட, மானஸ்தானமும் கூட. மகராசியில் பிறந்த பெண்களுக்கு பூப்படைவது, புனித நீராட்டு விழா மற்றும் திருமண யோகங்கள் கண்டிப்பா உண்டு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் நண்பர்களே, ஆண்களை பொறுத்தவரை உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி, திருட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது உங்களுக்கு பெயருக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய சம்பவங்கள் மாறும். உடன் பணிபுரிபவர்கள் அல்லது உங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள், இவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை, அவர்களால் உங்கள் மீது பழி சுமத்தி இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிப்பீங்க. இந்த ஒரு வருஷத்துல கோர்ட்டு கேஸ் வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை தீர்ந்து முடியும். உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வந்து சேரும். ஸோ இதற்கெல்லாம் யோகம் இருக்குது. வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும், இதுக்கு யோகம் உண்டு. மேலும் இந்த செவ்வாய்க்கு பார்வை பலன் உண்டுங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதே போலதான் சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள். அதே மாதிரி செவ்வாய் பார்க்கும் இடம் ஜெயம் நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வைகள் உண்டு. அப்போ ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர் 4ஆம் வீடா, 4ஆம் பார்வை 4ஆம் வீட்டை பார்ப்பாரு, 7ஆம் பார்வை 7ஆம் வீட்டை பார்ப்பாரு, 8ஆம் பார்வை 8ஆம் வீட்டை பார்ப்பாரு. ஸோ 4ஆம் வீடுன்றது நம்ம சொல்லுவோம் சுகஸ்தானம். ஸோ சொத்துக்கள், அசையும் அசையா சொத்துக்கள் உருவாகும். கல்வி நிலைப்பாடுகள்ல படிப்புல வெற்றி நிச்சயம் உண்டு. எழுத்து தேர்வு, போட்டித் தேர்வுல கண்டிப்பா நிச்சயம் உண்டு. அதுல எந்த மாற்றம் கருத்தும் இல்லை. மேலும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏற்பட்ட உடல்நிலை பிரச்சனை தீர்ந்து போக்கிவிடும். 7ஆம் பார்வையா 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால வாழ்க்கை துணையோடு போராடி கொண்டிருந்த நீங்கள் ஒரு வழியாக அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவீர்கள். ஸோ போர்க்களம் என்பது இனி முடியக்கூடிய தருணமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஜெயம் உங்கள் பக்கம்தான் இருக்க போகுது. ஸோ வாழ்க்கை துணை இன்னும் அமையாதவர்களுக்கு அந்த வாழ்க்கை துணை அமையக்கூடிய தருணம் இது.
ஏன்னா மங்களக்காரகன் செவ்வாய் பகவான். அவருடைய பார்வை 7ஆம் வீட்டுல பார்க்கறதுனால கண்டிப்பா மங்களம் கண்டிப்பான முறையில் ஏற்பட போகிறது. திருமண யோகங்கள் நிச்சயமா கிடைக்கும். 8ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால வழக்குகள் முடிவடையும். வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்பு, பெண்களை பொறுத்தவரை மாங்கல்ய பாக்கியம், கணவர் வீட்டு வெளியில் கூடிய பிரச்சனைகள் சரியாகும். சர்வீஸ் சேவை, அதாவது காவல்துறை மற்றும் மருத்துவத்துறை போன்ற சர்வீஸ் சேவை சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கும். இந்த செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய வீடு சிம்ம ராசி. அதனால அரசாங்கம் சம்பந்தமான எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கப் போகிறது. ஸோ வெற்றி உங்கள் பக்கம் தான் இருக்க போகுது. அதனால எப்பேற்பட்ட எதிரிகள் துரோகிகள் வந்தாலும் நீங்கள் அஞ்ச தேவையில்லை இந்த ஒரு தருணத்தில். ஸோ எதிர்க்க முடியாதவர்கள் கூட நீங்க எதிர்த்து நிற்க போறீங்க. ஆயுள் இங்கே பலப்பட போகிறது. சரிங்களா? ஸோ உடல் நோய் அப்படின்றது தீரப்போகிறது. கண்டம்ன்றது கண்டிப்பா நீங்கும் இந்த ஒரு தருணத்துல. ஸோ அதனால எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் நீங்கள் தயங்க மாட்டீர்கள். எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு துணிவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்பட போகிறது. அதற்கு பக்க பலமாக பொருளாதார முன்னேற்றமும் பணபலமும் படைபலமும் உங்களுக்கு உருவாகும். ஸோ தனிமையாக இருந்தவர்கள் இனி சொந்த பந்தங்கள் உறவுகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தருணமாக இருக்கும். உறவுகள் உங்களிடம் உதவியை எதிர்பார்க்கக்கூடிய தருணம் இந்த தருணம். சரிங்களா? ஸோ அப்படி ஒரு நிலைப்பாடுகள் உருவாக போகுது. இந்த ஒரு சமயத்துல கண்டிப்பா மகர ராசியில பிறந்தவங்க பழனிமலை முருகனை படியேறி சென்று வணங்குவது மிகப்பெரிய நன்மைகள் வழங்கும். வேல் வழிபாடு மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் உங்களுக்கு பெற்றுத்தரும். சரிங்களா? இதை மட்டும் பண்ணீங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிற பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே தரவல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தெரியாது, மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அடுத்ததிப்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.